வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா வீட்டில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பாக்கியா என்னாச்சு இனியா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இனியா அம்மா நான் அந்த நிதிஷை பார்க்கறதுக்காக டேடி என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாரு. நான் அதுக்கு தயாராக இல்லை. ஆனால் டேடி நீ பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். நிதிஷும் ரொம்ப நல்லா தான் பேசினார். அவர் ரொம்ப நல்லா ஆளாதமாக இருக்கார். ஆனால் டேடி அதோட மட்டும் இல்லை, அதை பார்த்ததுமே நேராக ஆகாஷ் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு ஆகாஷ் கிட்ட சொல்கிறாருமா என்னை பிடிக்கலன்னு சொல்லி நான் அவருக்கு ஏற்ற பையன் இல்லை அப்படிங்கிறத ஆகாஷ் வாயில் சொல்கிற விதமாக நம்ம அப்பா சொல்லிட்டாரு. ஆகாஷும் அதே போல் சொல்லிட்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. உடனே பாக்கியா இனியாவை சமாதானப்படுத்தி இனியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இனியா, உன்னோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீயாக தான் நின்று பேஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. உனக்கு இந்த கல்யாணம் முக்கியமா இல்லை வேண்டாமா, இல்லை உனக்கு படிப்பு தான் முக்கியமா அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நீ நல்லா யோசிச்சுட்டு ஒரு நிலையான முடிவு எடு. கண்டிப்பாக அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இனியா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆகாஷோட இருந்த நாட்களை பற்றி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிதிஷ் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காரு, நம்மளால் டேடிக்கு பாட்டிக்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, இன்னொரு பக்கம் நம்ம அம்மா நம்மளை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து, அதாவது நம்ம இனியா, ஜெனி, அமிர்தா எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டாரோட போய் நிச்சயதார்த்த சேரீ எடுத்துகிட்டு வரதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துடுறாங்க. போனதுமே எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா சேரீயெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இன்னுமே இனியா வரல, இனியா மட்டும் போயிருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை ஆக போது நீ ஜெனிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செலின்கிட்ட ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம மாப்பிள்ளை வீட்டார் எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம இனியாவுக்காக கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்துருக்கோம். இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி போனதுமே இனியா ஒரு நல்ல மேரேஜ் சரி செலக்ட் பண்ணிட்டா. அதே போல் ரிசப்ஷனுக்கும் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டார் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் நம்ம பாக்கியா எப்படி இதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஏன்னா மாப்பிள்ளை பற்றின பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. அதை நம்ம பாக்கியா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.